இன்னைக்கு வீடியோவில் இந்த பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வந்து டல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சன்ஸ்க்ரீன் அப்படி இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே ரன்னியாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்குது. ஸோ நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அண்டர் 300 ருபீஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 50 கொடுத்துருக்காங்க அண்ட் PA+++4+ கொடுத்துருக்காங்க. இதில் நியாசினமைடும் இருக்குன்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டராக இருக்கும். நீங்களே அதை பார்ப்பீங்க லைவாக. ஸோ நல்லா பிரைட்டரிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் டல் ஆகாது, நான் க்ரீஸி, முக்கியமாக க்ரீஸியாக இருக்காது, கொஞ்சம் பிரைட்னஸும் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து யூனிசெக்ஸ் தான், போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு க்ரீஸியாவோ இல்லை வந்து ஆயிலியாவோ கண்டிப்பாக இருக்காது. என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ எனக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட் ஃபார் த லிங்க். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிங்க் உங்கள் டிஎம்க்கு வந்துடும். டாடா. Comment for the link.